ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தேங்க் ஒரு வழியாக ரியலைஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு, லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சங்குக்கிட்டே ஜிம்மின்கிட்டே சொல்லியிருந்திருப்பான். அவனுங்க ஷாக் ஆகியிருந்திருப்பானுங்க, இவனுக்கு லவ் வருதா அப்படின்னு. அதோட அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 5. டேய், நிஜமாவே உனக்கு லவ் வருதாடா? அதுவும் இந்த ஒயின் பிள்ளை மேலே? டேய், எனக்கு தெரிஞ்ச அவன் மிடில் கிளாஸாக இருப்பாடா. மிடில் கிளாஸாக இருந்தா என்ன, ஹை கிளாஸாக இருந்தானே, எனக்கு அவளை பிடிச்சிருக்கேடா, எனக்கு அவ்வளோதாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி காதல் மயக்கத்துலேயே தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த ஒயின் பால் பாக்கெட் வாங்குவால, அந்த கடையில் தான் உட்காந்துருக்கான். ஜங்கு கூப்பிட்றான், டேய் இப்போ எதுக்குடா இந்த கடையில் வந்து உட்காந்துருக்க, வாடா வீட்டுக்கு போகலாம், போய் சரக்கு அடிக்கலாம் மச்சான், வா மச்சான். டேய் இருடா, ஒயின் பால் பாக்கெட் வாங்க வருவா, பார்க்கணும் அவளை. டேய் அவளை வாங்க வரமாட்டாடா. டேய் அவள் வருவாடா. எப்படி சொல்கிற? அவங்க வீட்டில் நேற்று 10 பால் பாக்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க, இன்றைக்கெலாம் பால் பாக்கெட் வாங்க மாட்டாங்க, 10 நாள் கழிச்சா வருவா. வா வருவா. எப்படி சொல்கிற நீ? எப்படா சொல்கிற? டே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் வருவா, கண்டிப்பாக வருவா. உன்னை பார்க்குறதுக்கா? இல்லை, பால் பாக்கெட் வாங்க தான் வருவா, ஆனால் அவள் வருவா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவள் வருவா. போடா பைத்தியக்காரன், அவளாக வரமாட்டாடா, அவள் எங்கடா வரப்போகிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா வாயன் அங்கே தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்படியே பார்க்குறான். ஜங்குக்கா, அட நாசமாக போகிறவனே, என்ன இவன் சொன்னா அவன் வர்றா அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான். தேங்க உடனே ஹாஸ்டலில் சரி பண்ணிவிட்டு, டே மச்சான் பார்க்க நல்லா இருந்தாடா, தூக்கர் ஏய் படா வேணா அப்படின்னு அந்த கடையில் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது வாயின் வர வந்து தேங்காய் பார்த்து தான் ஞாபகம் வருது. ஐயோ, இவரோட ஷர்ட்டை நம்ம கொடுக்கவே இல்லையே, அதை பற்றி தான் கேட்க போகிறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு, குட் ஈவினிங் சீனியர். என்ன அந்த பக்கம்? அது ஓ, பால் போயிட்டவங்க வந்தியா? ஆமாம் வாங்க வந்தேன். உன் தங்கச்சி வரல? அவளாம் எதுவும் வந்தாலே அப்படி திரும்பி பார்த்தா அவள் அங்கே நின்றுட்டு, ஏன்க்கா இந்த அண்ணன் என்ன தினமும் இந்த கடையில் தான் நிற்பாரோ, எனக்கு தெரிஞ்சு உன்னை பார்க்குறதுக்கு தான் நின்றுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துருச்சு. அப்படியே தேங்க் பார்க்குறான். அக்காவுக்கு தான் அறிவு இல்லை, தங்கச்சிக்கு நல்ல அறிவு இருக்கு போலையே அப்படின்னு பார்த்துட்டு, என்ன உன் தங்கச்சி இப்படி? ஐயோ சீனியர், சாரி சீனியர், அவள் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பேசிட்டா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. அண்ணா 2 பால் பாக்கெட்டு கொடுங்க பாப்பாவுக்கு, பால் பாக்கெட் அப்படின்றான். ஐயோ, ஆமாம் உங்கள் வீட்டில் எத்தனை வாட்டிம்மா காப்பி போடுவீங்க, தினம் வந்து பால் பாக்கெட் வாங்குற அப்படின்னு சங்கு கேட்கும் போது வாயனா, அதான் எனக்கும் தெரியல, எங்கள் அம்மா நான் காலேஜ் விட்டு வந்தாலே 20 ரூபாய் கொடுத்து போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. இவளெல்லாம் அனுப்பவே மாட்டேங்கிறாங்க, சின்ன பொண்ணு அவள் தொலைஞ்சு போயிடுவா, துணைக்கு நீ போ அப்படின்னு என்னையே அனுப்பிச்சி விட்றாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் காலேஜ் விட்டு இப்போ தான் வந்து ஒரு பன்னு கூட சாப்பிடல, அதுக்குள்ளே வந்துட்டேன். ஐயோ எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க. தேங்க் பார்க்குறான், என்ன லூஸ் மாதிரி பேசுகிறா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அவனும் பால் பாக்கெட் வாங்கிட்டு, ஓகே சீனியர் பாய் அப்படின்னு போகும்போது, ஏய் ஏ பால் பாக்கெட். சீனியர் என் பேர் போயன், தெரியும் பால் பாக்கெட், இங்கே வா. ஏ அக்கா வா போகலாம். இருடி, அவர் என் காலேஜ் சீனியர், வரலன்னா என்னை கொன்றுவார், அம்மா திட்டும், எனக்கு தெரியும், நீ வாயை மூடு, இரு வரேன். சீனியர் அது, ஏய் வாய மூடு, பேசக்கூடாது, வாய மூடு. என்ன? ஏய் பேசக்கூடாது சொல். சரி சரி அப்படின்னு அமைதியாயிட்டா. எங்கே போகிற, எங்கே போகிற, எனக்கு பதில் சொல்ல தெரியாதா? நீங்கள் தானே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, ரொம்ப அறிவழி நினப்போ அப்படின்னு தேங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஜங்குக்கா ஏய் இப்பெல்லாம் பேசிட்டு கூட அரட்டை வரான். ஓ ஜங்குக்கை பார்த்து ஒரு முறை இரு, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் முறையிற அவளை பார்த்து. டே நீ இருந்தாண்டா அவளை அரட்டினேன், நான் அரட்டுவேன்டா, அவன் ஏன் ஆள்றா, நான் அரட்டுவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், ஆனால் நீ பண்ணக்கூடாது சரியா, நீ பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் பண்ணணும், நான் மட்டும்தான் பண்ணுவேன். ஏய் என் சட்டைங்கடி எது கொடுத்தோம்ல. அச்சோ சீனியர், அது நேற்று நைட்டு அழுதுகிட்டே படுத்தனா, அதில் ஃபுல்லாக என்னடி என்ன பண்ணி வச்சா, ஃபுல்லாக என்ன பண்ணி வச்சா? அது 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 ஒன்றும் இல்லை, எங்கள் அக்காவோட மூக்குச்செல்லி கண்ணீர் எல்லாம் அதில் சிந்தி கிடக்குது, அலசலை, அலசிட்டு நாளைக்கு கொடுப்பா அப்படின்னு தங்கச்சி சொல்லிட்டா. அவ்வளோதான் வாயை நான் வாயை புத்திட்டு, கீ நீ வாயை மூடி, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, ஐயோ ப்ளீஸ் ஷட்டாப். ஐயோ நான் உண்மை தானே சொன்னேன், வாயை மூடி. சீனியர் சாரி, அது ஐயோ சாரி, அப்போல்லாம் இல்லை, அவள் சும்மா குழந்தை ஏதோ தெரியாமல் பேசிட்டா. அப்போது நீ நைட்டு ஃபுல்லாக என் சட்டையை தான் போட்டிருந்த அப்படி தானே? ஆ
என்ன இவன் எப்படி கேட்குறான், இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கிக்கியை பார்த்து காதை பொத்திக்கோ அப்படின்றா. நான் ஏன் பொத்தணும், நான்லாம் பொத்த மாட்டேன். ஷோ இவ வேற. அது சீனியர் கேட்ட கேள்விக்கு பதில். அப்போ நீ நைட்டு ஃபுல்லாக என் சட்டி தான் போட்டு படுத்து கிடந்திருக்க அப்படி தானே? ஆமாவா இல்லையா பதில் சொல்லு. நானும் பார்த்து நின்றுட்டுருக்காத. பதில் சொல்கிறே இல்லை பதில் உன் தங்கச்சிக்கிட்ட நானே சொல்கிறேன். ம் ஆமாம் நைட்டு அழுதுகிட்டே வந்தேனா, அடுத்து நீங்கள் சட்டை கொடுத்தீங்களா, மறுபடியும் வீட்டுக்கு போய் அழுதுகிட்டே தூங்கிட்டேன். அதான் சட்டையை கலட்ட மறந்துட்டேன். எனக்கு அந்த சட்டை வேணும். வேணுமா? ஆமாம் வேணும். வா உங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். ஐயோ வீட்டுக்கா? ஆஹா எங்கள் அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அடுத்து காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. ப்ளீஸ் சீனியர் ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வா உங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். வேணாம் சீனியர் ப்ளீஸ் சீனியர். நான் வேணாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் இங்கே தானே உங்கள் வீடு இருக்குது. நானே போயிட்டு ஒரு நைட்டு ஒரு 9 o'clock எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேனே. ப்ளீஸ் சீனியர். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்றுவாங்க. என் வாழ்க்கையே முடிச்சு போயிடும். ப்ளீஸ் சீனியர். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்குற சீனியர். ப்ளீஸ் சீனியர் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு வாங்க அவ்வளோ தூரம் கெஞ்சுறா. தேங்காய் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு பழ காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். என்ன கருமண்டா இது, என்ன 2 பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஐயோ அவள் கெஞ்சுறான், இவன் சிரிக்கிறான், ரசிக்கிறானே ஐயோ கழுதை அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு, என் மச்சான் மூஞ்ச ரொம்ப கேவலமாக வைக்கப்படாதடா, அசிங்கமாக இருக்குது, நீ மூடுறா எனக்கு தெரியும். சரி 9 o'clock தோ இவ்வளோ தெரியுது பாரு அந்த வீடு. ஆமாம் அங்கே மாடியில் தான் இருப்பேன். அந்த பற்றி அந்த படிக்கட்டு அது வழியாக ஏறி வா. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா எதுவும்? எங்கள் அம்மா அப்பா முதல்ல வீட்டிலே இருக்க மாட்டாங்க. உங்கள் ஆஃபீஸு ஹாஸ்பிட்டல் நீங்கள் தான் அழைஞ்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் கொல்லப்படாத. வா யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ ஓகே அப்படின்னு வா. சரி கிக்கி வா. நைட்டு நானும் வரவா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். கிக்கி வாய மூடு. தங்கச்சியை விட அக்காவை விட தங்கச்சி தான் ஃபஸ்ட்டாக இருக்கா போல் அப்படின்னு தேங்க்ஸ் அடிச்சுட்டு கிக்கிக்கு மட்டும் பாய் சொல்கிறான். கிக்கி அழகாக பாய் சொல்லிட்டே அவங்க அக்காவை பார்த்து, அக்கா உனக்கு ஒன்று தெரிஞ்சதா? என்ன தெரிஞ்சது? நீ எதுக்கு தேவையில்லாமல் நான் சட்டையை போட்டுட்டு இருந்ததால் அவர்கிட்ட சொல்லிட்டேன் பாரு. அதனால தான் அவர் கோவப்பட்டு என்னை வர சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போகிறாரு எனக்கு தெரியவே இல்லை. நாளைக்கு காலேஜில் வேறு நான் அசிங்கப்படுத்த போகிறாரு. கிக்கி ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா? ஓ வாயை வச்சுட்டு சும்மா இரு சரியா? இல்லைனா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நாளையிலேருந்து உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஐயோ உனக்கு தான் மரமண்ட புரியலை, நேடி புரியலை. அதோ அந்த அண்ணனுக்கு மேலே ஒரு கண்ணு. என்னது கண்ணா? லூசா நீ? வா. அவர் இவ்வளோ ஹான்சமாக இருக்கார், என்னைய போய் லவ் பண்ண போகிறாரா? வாடி நீ. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதனால தான் அவர் உன்னை பார்க்குறதுக்கு வராரு. எல்லாம் ஏன் அந்த கடையில் அவர் நிற்கணும்? ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ கடையில் உட்காந்து காஃபி சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்க முடியுமா? அதுவும் கரெக்டாக நீ வர டைமுக்கு ஏன் வரணும்? ஏண்டி நான் கூட தான் தினம் பால் பாக்கெட் வாங்க வரேன். அதுக்கு நான் அவரை பார்க்க தான் போகிறேன்னு அர்த்தமா என்ன? ஒரு வேளை நீ அவரை பார்க்க தான் போறியோ அப்படின்னு கேட்குறா. கிக்கி விளையாடாத, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு. ஷட் யுவர் மவுத் ஓகே. முடிக்கிட்டு வா, நான் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே அம்மாட்டையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதுக்கடுத்து நான் கடைக்கெலாம் போக மாட்டேன், தயவு செஞ்சு நான் அனுப்பாதீங்க புரியுதா? அப்படி அனுப்பணுன்னா டிரைவர் இருக்கார்ல அவர் அனுப்புங்க. டிரைவரை அனுப்பி என்ன பண்ண? அவரெல்லாம் போக மாட்டார், நீ தான் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா எதிர்த்து பேசுகிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு நேராக தேங்கோட சட்டை தான் எடுத்து அழகாக அலசி கம்போர்ட்லாம் போட்டு உட்காந்து அலசிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸை கூட அவள் இப்பெல்லாம் அலச மாட்டா. கீக்கி இதை பார்த்துட்டு, வா வெரி நைஸ், உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே மனசெல்லாம் குழு குழுன்னு இருக்குது. இருக்கும் எல்லாமே எப்படி இருக்கும் உனக்கு? உனக்கு எல்லாமே இருக்கும்டி, மாட்டி விட்டில்ல, எனக்கு இது தேவை தான் அப்படின்னு மாங்குன்னு அலசி போட்டு ஹேர் ட்ரையரை வச்சு அதை காய வச்சிட்ருக்கா வேவேமா. அப்படியே காய வச்சு அந்த ஷர்ட்டை அழகாக மடித்து எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுக்க போகணும். மணி கரெக்டாக 9 ஆகிடுச்சு. கரெக்டாக எட்டி பார்த்தா அவங்க அம்மா அப்பாவும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வாயனை ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா. சிக்கி பார்த்தா தூங்கிட்டா. அடி பாவி இப்போ தூங்கிட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு நேராக ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்பாடி அம்மா போயிட்டாங்க அப்படின்னு மைண்ட் டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி அப்படியே நைஸாக வெளில வந்து குடுகுடுன்னு ஓடி வரா. ஐயோ கடவுளே,
போய் கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் ஓடி வந்துடணும். அம்மாவுக்கு இதில் எந்த வித சந்தேகமும் வந்துடக்கூடாது. அப்படி மட்டும் சந்தேகம் வந்துருச்சு என்னை தொலைச்சி கட்டிடுவாங்க. காப்பாற்று ப்ளீஸ் அப்படின்னு நேராக தயங்கோட வீட்டுக்கு தான் ஓடி வரா. ஓடி வந்து வேகமாக படிக்கட்டுலாம் ஏறி வந்து பார்த்தா அங்கே தயங்கோளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன மாடிப்படியில் போய் வச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா இவர் என்ன எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சீனியர் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? 9 மணிக்கு வரேண்ணே, மணி 9:40 ஆச்சு. 40 மினிட்ஸாக நான் இங்கே காத்துட்ருக்கேன் உனக்காண்டி. இவ்வளோ லேட்டாக வர்றது? சாரி, எங்கள் அம்மா அப்பா தூங்குறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க, அதான் வர டைம் ஆகிட்டு. சாரி சீனியர். உங்கள் ஷர்ட் ஏய் வாஷ் பண்ணியா ஷர்ட்டை? ஆமாம் வாஷ் பண்ணேன். எதுக்கு வாஷ் பண்ணேன்? யார்கிட்ட வாஷ் பண்ணேன்? இல்லை அது அது என் மேலே இந்த ஸ்மெல் எதுவும் டர்ட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. யாரை கிட்ட வாஷ் பண்ணான்னு கேட்டேன். உன்னை அலச சொன்னேண்ணா? உன்னை வாஷ் பண்ண நான் சொன்னேண்ணா? நான் என்ன சொன்னேன்? என் ஷர்ட் வேணும் அப்படியே கொடுனால சொன்னேன். ஏக்கு அதை வாஷ் பண்ணேன்? இல்லை அது நீட்டாக இருக்காதே, நீங்கள் கொடுத்தீங்க, ஸோ நம்ம ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வாஷ் பண்ணேன். ஏன் தப்பா எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் இன்னும் கத்துறான் சட்டையெல்லாம் தூக்கி போட்டு. நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? அப்படியே கொண்டு வானா? வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்க, அறிவிருக்க கொஞ்சமாவது? எதுக்கு வாஷ் பண்ண? இல்லை இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு இருக்குது. உன்னோட ஸ்மெல் வேணுங்கிறதுக்காண்டி தான் நான் அதை வாஷ் பண்ணாமல் அப்படியே கொண்டு வான்னு சொன்னேன். எல்லாம் எனக்கு இந்த சட்டை தேவையா? இந்த சட்டையை போட்டு தான் வரப்போகிறேண்ணா. நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் அதை திருப்பியும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையே இல்லை. உன்கிட்ட நான் எதுக்கு கேட்டேன்? உன் ஸ்மெல் இருக்குன்னு தானடி கேட்டேன். இப்போ அதுவே இல்லைடி, அந்த சட்டையை நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு அந்த சட்டையை அங்கேயே எரிச்சிட்டான். எனக்கு பயந்துட்டா, அப்படியே அழுதுட்டு சாரி நான் உங்ககிட்ட இந்த ஷர்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கியிருக்கக்கூடாது. அது என்ன சென்டிமெண்ட்டாக பேசுகிறியா? இந்த மல்லாண்ட பேசுகிறவளை வச்சுக்காத. நீ போ, கேவலமாக அழுகாத. கேவலமாக முன்னாடி அழுகாத. அழுகிறத பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நெஞ்சு வெடிச்ச மாதிரி இருக்குது. அழுகாத. நான் அழுத உங்களுக்கு என்ன அப்படின்னு. அவளுக்கு இவன் என்ன பண்ணுறான் எதுவுமே புரியலை. ஆக்சுவலாக தேங்க்கு வாயின் மேலே ஃபுல் லவ் இருக்குது ஃபஸ்ட். ஆனால் அந்த லவ்வை வந்து எப்படி லவ்வாக காமிக்கிறது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா முன்ன பின்ன தேங்க் யார் மேலேயும் லவ்வில் விழுந்ததும் இல்லை, அண்ட் யார் மேலேயும் அந்தளவுக்கு பாசம் காட்டினதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஜாலியாக இருப்பான், அவ்வளோதான். பட் அந்த பாசத்தை எப்படி காட்டுறது அப்படிங்கிறது தேங்க்கு தெரில. அதனால தான் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். வாயனும் அது புரியாமல் அழுதுட்டுருக்கா. அழாதடி அழுகாத அப்படின்னு அப்படியே கண்ணத்தை பிடிக்கிறான். அவள் பயந்து போய் தேங்க அங்கே தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா ஹாலில் உட்காந்து எங்கே போனேன் சொல்லுவேன். எங்கே போனேன்? அது ஷாப்புக்கு போனேம்மா. கடைக்கு எதுக்கு இந்நேரம் போனேன்? அதுவும் இந்நேரம் கடையை பூட்டியிருப்பாங்களே, எதுக்கு போனேன்? அது அது பீரியட்ஸ் பேட் வாங்க போனேன் இதோ அப்படின்னு. அவங்க அம்மா இப்படி உட்காந்துருப்பாங்களோ, கேள்வி கேட்பாங்களோன்ற ஒரு சந்தேகத்திலே பேட் வாங்கிட்டு வந்துட்டா. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு பீரியட்ஸா? பட் ஒரு ரூமில் தான் நிறைய இருக்குமே, நான் ஆல்ரெடி ஸ்டாக்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேனே. இல்லைம்மா அது காலியாக போயிடுச்சா? இல்லையே அப்படின்னு ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது உண்மையாகவே காலியாக போயிடுச்சு. ஆனால் வாயனுக்கு பீரியட்ஸு இன்னும் 2 நாள் இருக்கும். ஆனால் அவள் பீரியட்ஸ்னு சொல்கிறாளே அப்படின்னு. உண்மையாக உனக்கு பீரியட்ஸ் தானா? ஆமாம்மா. ஷோர்? யா ஷோர். ஓகே. ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? எதுக்கு அழுதியா? கண்ணெல்லாம் மாதிரி இருக்குது? நத்திங். பீரியட்ஸ் பெயினில் அழுதேன், அதனால் அப்படி இருக்குது. டேப்லெட்ஸ் எதுவும் வேணாம்மா? ஜூஸ்? இன்னும் எதுவும் வேணாம். ஓகே அப்படின்னு அவங்களே இறங்கி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் வாயன் அப்படியே ஒரு மாதிரி மூச்சை விட்றா. அவளுக்கு ஆக்சுவலாக பீரியட்ஸ்லாம் இல்லை, சும்மா தான் சொல்லியிருந்திருப்பா. ஆனாலும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா எல்லோரும் நம்மக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களே, நம்ம என்னடா பண்ணோம்? ஒரு தப்பு பண்ணலையே. ஒரு தப்பு பண்ணாத நம்மக்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவள் சட்டை கேட்டார், அலசி நீட்டாக தானே கொடுத்தா, அதுக்கு எதுக்கு இப்படி திட்டணும் அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது கிக்கி இருந்துச்சு. அக்கா எதுக்கு அழுகிற? கிக்கி அவர் சட்டை கேட்டார்ல கிக்கி, நான் அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு அலசி நீட்டாக தான் கொடுத்தேன். ஆனால் அவர் அந்த சட்டையை எரிச்சிட்டாரா? எதுக்கு எரிச்சாரு?
அத நான் வாஷ் பண்ணி குடுத்துட்டேனா? வாஷ் பண்ணாம குடுக்கணுமா? எனக்கு புரியவே இல்ல. அத வாஷ் பண்ண என்ன? பண்ணலனா என்ன? அவர் இந்த சட்டைய வேண்டான்றாரு. வேணுன்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புட்ன்னு சொன்னதும், "கீக்கியா எனக்கு புரிஞ்சிருச்சு" அப்படின்றா. என்ன புரிஞ்சுச்சு? ஒண்ணும் இல்ல. படுத்து தூங்கு அப்படின்னு. அவ ஏதோ பெரிய மனுஷி மாரி வாய படுக்க வச்சுட்டு அவ படுக்கிறா. பட் எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் எல்லாருமே இப்படி பண்றாங்க? எனக்கு புடிக்கவே இல்ல அப்படின்னு உட்காந்து அழுதுட்டே தான் தூங்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில அழுது அழுது அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாரி வீங்கி போயிடுச்சு. அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. கிளம்பி அப்படியே நேரா காலேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். பாய்.